பேசிக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, நம்ம இந்த கோர்ஸ்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எவ்வளோ ஹார்ட் கோர்ஸா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சாலிட்வொர்க்ஸ்னா என்ன? அது ஒரு ஆக்சுவலா ஒரு கேட் டூல். அதாவது நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு இதை டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும். அதுல என்னென்ன ஃபால்ட் வரும், அந்த ஃபால்ட் எப்படி எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நமக்கு இந்த சாலிட்வொர்க்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேல எல்லாருக்கும். அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் பேசிக்கா நான் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 50 ஹார்ஸ் கோர்ஸ். பேசிக்கா இதுல இருக்கிறதா நம்ம மேக்ஸிமம் கத்துப்போம். எக்ஸ்ட்ராவா டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது கத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட நம்ம வந்து 75% ஆஃப் தி சாலிட்வொர்க்ஸ் கத்துக்கிட்ட மாதிரி தான். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கோர்ஸ்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்ல இருந்து அப் டு விஷுவலைஸ் வரைக்கும் நம்ம கத்துப்போம். விஷுவலைஸ்னா என்னன்னா, நீங்க பிளெண்டர் வச்சு ஒரு 3D ஆப்ஜெக்ட் ரெண்டர் பண்ணி எடுக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு டூல் தான் சாலிட்வொர்க்ஸ்ல இருக்கு விஷுவலைஸ்னு. அந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்டெப்தா நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்கெட்சர். இந்த ஸ்கெட்சர்ல நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா, பேசிக் ஜியோமெட்ரி வரைகிறது, அதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்றது, அதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே வந்து 3D சாலிட் மாடலிங் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன பண்ணுவோம்னா, ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சஸ் கிரியேட் பண்றது, அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்றது, அதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு என்னன்னு புரியும். நீங்க இப்போதைக்கு பேசிக்கா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஜெனரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல இந்த இதுல. ஸோ ஸ்டெப் 2 என்னன்னா, நம்ம வந்து மாடிஃபிகேஷன் அண்ட் டீடைல். சாம்ஃபர் எப்படி ஆட் பண்றது, சாம்ஃபர்னா என்ன, அதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்ப்போம். அதே மாதிரி வந்து 3D ஜியோமெட்ரியோட நம்ம எப்படி ஒர்க் பண்றது. நம்ம வந்து ஒரு 2D கிரியேட் பண்ணி அதுக்கு டெப்த் கொடுத்து நம்ம 3D ஆக்குவோம். ஆனா நம்ம அப்படி ஆக்காம நம்மளால டைரக்டா எப்படி பண்றது அப்படிங்கறது இதுல நம்ம பார்ப்போம் ஸ்டெப் 3ல. அடுத்தது வந்து அசம்பிளி டிசைன். நம்ம இந்த 3D மாடலிங்ல பண்ணது எல்லாமே இங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒன்னா எடுத்துட்டு வந்தா அதுதான் அசம்பிளி. ஸோ பேசிக்கா ஒரு லிங்க்ல இருந்து ஒரு மெக்கானிசம் வருதுல்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ டிராஃப்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, 3D மாடலிங் பண்ணி அதை அசம்பிளி டிசைன் பண்ணி அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல என்ன ஃபால்ட் இருக்கு, அதை இன்டெப்தா ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்றது தான் டிராஃப்டிங். சர்ஃபேஸ் டிசைன் வந்து நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல கூட பார்க்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன்ல யூஸ் பண்ற விங்ஸா இருக்கட்டும், பின்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கார்ல யூஸ் பண்ற பாடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் கர்வ் ஷேப்ஸா தான் இருக்கும். அதாவது என்னன்னா, அதுல வந்து சர்ஃபேஸ் டிசைனை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பேஸ் கர்வ்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, லாஃப்டட் சர்ஃபேஸ், அதாவது நத்திங் பட் அந்த கர்வேச்சர் கொடுக்குறோம்ல, அதுதான் லாஃப்டட் சர்ஃபேஸ். நெட் சர்ஃபேஸ்னா நமக்கு தேவையில்லாத சர்ஃபேசஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்றது தான் இந்த நெட்டிங் தி சர்ஃபேஸ். அடுத்தது ஃபில்லட் சர்ஃபேஸ்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் ஸ்மூதன் பண்றது தான் இந்த ஃபில்லட் சர்ஃபேஸ்ங்கிறது. ஸோ அடுத்தது சர்ஃபேஸ் திக்கன் பண்றது. ஒரு சர்ஃபேஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கா, நமக்கு தேவையான திக்னஸ் எவ்வளவு கொடுக்கணும், எந்த இடத்துல கம்மி பண்ணணும் அப்படிங்கறத இந்த திக்கன் சர்ஃபேஸ்ல பார்ப்போம். அடுத்தது வந்து அனிமேஷன் தான் வந்து நம்ம சாலிட்வொர்க்ஸ்ல இருக்கிறதுலே என்ன கேட்டால் ஒரு மெயின் பார்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேசிக் மாடல் எடுத்துட்டு அதோட மோஷன் ஸ்டடி எப்படி இருக்கும், மோஷன் அனாலிசிஸ் எப்படி இருக்கும், அதோட டைம்லைன், அதாவது இதில் டூ இது அது அந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அந்த டிசைன் வந்து இந்த வேலைலாம் பண்ணுது அப்படிங்கிறத டைம்லைன் போட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இந்த அனிமேஷனை நம்ம பண்ணுவோம். அடுத்தது சிமுலேஷனுக்கு வந்து ஃபினைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இதுக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் சாஃப்ட்வேர்னா ஆன்சஸ் தான். ஆனாலும் நம்ம இதுல எப்படி பண்றதுங்கிறது பேசிக்கா பார்ப்போம். அடுத்தது ஷீட் மெட்டல் ப்ராசஸ்ங்கிறது ஜென்ரலா ஷீட் மெட்டல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். அவ்வளவுதான். ஆக்சுவலா இவ்வளவுதான் இருக்கே. நம்ம வந்து இதை எப்படி தெளிவா படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாலேஜும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இன்ஜினியரிங்கும் டிசைனிங் கொலாப் பண்ணி படிக்கிறதா இந்த கோர்ஸோட மோட்டிவே. ஸோ தேங்க்யூ.